அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பை முழுமையாக ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 22. ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 21 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அந்த தொகுப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக வந்து புரியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O, SI மற்றும் அனைத்து விதமான காம்படிஷனுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பை தான் பார்த்துட்ருக்கோம். குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸோடைய பாயிண்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக இந்த வீடியோஸ்லேயே வந்து கொடுத்துட்ருக்கேன். அதனால் இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். இப்போ போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா யூபிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சினா என்ன, வேலை மற்றும் அதிகார பதிவுகள் மத்திய மற்றும் மாநில அரசு இடையே இருக்கக்கூடிய வேலை மற்றும் அதிகார பகிர்வுகளை பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 15 பகுதி 15 எலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் எத்தனை ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 324 329A, ஆர்டிக்கல் 324 329A வரையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 324 எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் ஆணையம் முதலாக வந்து எப்போ வந்து சட்டத்தின்படி முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா நவம்பர் 16, 1949 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தேர்தல் ஆணையத்தில் மொத்தம் வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. தேர்தல் ஆணையத்தோட ஹெட்டு வந்து தற்போது வந்து 3 பேர் இருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த 3 பேருக்கும் சமமான உரிமைகள் இருக்குது, ஈக்குவலான பவர்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. மொத்தம் 3 பேர் இருக்காங்க, இதில் யாரோ ஒருத்தர் தான் ஹெட்டாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. மொத்தம் 3 ஹெட்டு இருப்பாங்க. இந்த 3 ஹெட்டுக்கும் சமமான உரிமைகள் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. இந்த எலெக்ஷன் கமிஷனருடைய வேலை வந்து என்ன, தேர்தல் ஆணையருடைய வேலை என்ன அப்படின்னா மத்திய அரசில் நடக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் மற்றும் மாநில அரசு நடக்கக்கூடிய மாநில எலெக்ஷன் இதெல்லாமே வந்து நடத்தக்கூடியவங்க யார், இந்த எலெக்ஷன் கமிஷனர் தான். இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தற்போது வந்து 3 பேர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போது முதல்ல இந்த ஆரம்பிக்கும் போது 1989 என்ன நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு மெம்பர் தான் இருந்தார். எலெக்ஷன் தேர்தல் அதிகாரியாக ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். சரிங்களா? அந்த ஒருத்தர் தான் இருந்தார். அதை வந்து 1989 3 பேராக மாற்றினாங்க. 1லேருந்து 3 பேராக மாற்றினாங்க. மறுபடியும் 1990 திரும்பவும் 3 ஒருத்தராக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 1993 திரும்பவும் ஒருத்தர்லேருந்து 3 பேராக மாற்றினாங்க. இது வந்து நரசிம்மராவ் பீரியடில். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 மெம்பரை மாற்றலாம் அப்படின்னு சொன்ன கமிட்டி முதல்ல யார் அப்படின்னா தார்காரே கமிட்டி. இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க 3 மெம்பராக வந்து எலெக்ஷன் கமிஷனர் இருக்கணும் அப்படின்ட்டு 1974. இது எல்லாமே வந்து இது சம்மந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 326 ஓட்டிங் ஏஜ், வாக்காளருடைய வயது என்னவாக இருக்கும், வாக்களிக்கும் வயது. இந்த ஓட்டிங் ஏஜ் எதை அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னா அவங்களுடைய 21 வயதுலேருந்து 18 வயதாக வந்து மாற்றப்பட்டது 61வது சட்டத்திட்டத்தின்படி 1989. 1989 என்ன பண்ணுறாங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் மூலிமா 21 வயசில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 21 வயசில் இருக்குது. அதுக்கப்புறமா அது வந்து 18 வயசை வந்து மாற்றிட்டாங்க 61st அமெண்ட்மெண்ட் மூலிமா ராஜீவ் காந்தியோடைய பீரியடில். அடுத்து நம்ம இந்த ஓட்டிங் ஏஜ்லேயே வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா டிமானிட்டைசேஷன் கமிட்டி. டிமானிட்டைசேஷன் கமிட்டினா அப்படின்னா என்ன, தொகுதி மறுசீரமைப்பு குழு, தமிழில் தொகுதி மறுசீரமைப்பு குழு. இந்த டிமானிட்டைசேஷன் கமிட்டி எப்பப்போல்லாம் வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 1952 10 வருடங்கள் கழித்து 1962 திருப்பி 10 வருடங்கள் கழித்து 1972. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குழு வந்து அவங்களுடைய கமிட்டி வந்து அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணும். 42வது சட்டத்திட்டத்தின்படி 1976 தார்காரே தொகுதி சீரமைப்பு வந்து நடந்தது. இது எப்போன்னா 25 வருஷத்துக்கு அப்புறமா நடந்தது. எதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா 25 வருஷமாக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு 52லேருந்து 62, 62லேருந்து 72 10 வருடங்கள் தான் இருந்தது. ஆமாம் இல்லையா?
ஆனால் வந்து 1976 அப்புறமா வந்து 23 வருஷங்களுக்கு அப்புறமா 2001 தான் இந்த தொகுதி சீரமைப்பை வந்து பண்ணியிருக்காங்க. 25 வருஷமாக மாற்றிட்டாங்க. 42வது அமெண்ட்மெண்ட்டின் படி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தொகுதி சீரமைப்பு. இந்த தொகுதி சீரமைப்பு வந்து 87வது அமெண்ட்மெண்ட் படி 2003 2001 சென்சஸ் வச்சு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கடைசி தொகுதி சீரமைப்பு கமிட்டி வந்து குல்தி சிங் கமிட்டி. கடைசி தொகுதி சீரமைப்பு கமிட்டி வந்து குல்தி சிங் கமிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டி, தேசிய கட்சிகள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேசிய கட்சிகளாக நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எது இருந்தால் நம்ம தேசிய கட்சிகளை ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா 4 மாநிலங்களில் குறைஞ்சபட்சம் 6% ஓட்டுகள் பெற்றுக்கணும். இப்போ நான் ஒரு தேசிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஏதோ ஒரு 4 மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு 4 மாநிலங்களில் நான் குறைஞ்சபட்சம் 6% ஓட்டு வந்து பெற்றுக்கணும். 6% ஓட்டு வந்து நான் வச்சுருந்தா தான் என்னால் நேஷ்னல் பார்ட்டி ஆக முடியும். அதே போல் 4 ஸ்டேட்டில் வந்து நான் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? 4 மாநிலங்களில் 4 ஸ்டேட்டில் நான் வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது லோக்சபாவில் குறைஞ்சபட்சம் 2% சீட்டாவது இருக்கணும். லோக்சபாவில் குறைஞ்சபட்சம் 2% சீட்டாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 மாநிலங்களில் இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு எலெக்ஷனில் வந்து பங்கேற்று நான் வந்து இப்போ 3 மாநிலத்தில் நிற்கிறேன். தமிழ்நாட்டில் நிற்கிறேன், கேரளாவில் நிற்கிறேன், கர்நாடகாவில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 மாநிலத்திலும் நான் எலெக்ஷனில் என் கட்சி வந்து நிற்கிது. அப்போ இந்த 3 மாநிலத்தையும் சேர்ந்து குறைஞ்சபட்சம் நான் லோக்சபாவில் 2% சீட்டாவது நான் பெற்றிருந்தால் தான் என்னை வந்து ஒரு தேசிய கட்சியாக என்னோடய கட்சி வந்து அங்கீகரிக்கப்படும். அதை பற்றி குறிக்கக்கூடியது. மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளில் ஏதோ ஒரு விதிமுறை, இது 3ல் ஏதோ ஒன்று இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து தேசிய கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்படுவீங்க. ஓகேங்களா? இது 3மே ரொம்ப முக்கியமானது. அடுத்து மொத்தம் வந்து இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சி இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? மொத்தம் இந்தியாவில் மொத்தம் 7 தேசிய கட்சி இருக்குது. மொத்தம் 7 நேஷ்னல் பார்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்சி, இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு. 1885 ஆரம்பிக்கப்பட்டது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஏஓ கியூமால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து வந்து கம்யூனிஸ்ட், இது வந்து 1925 ஆரம்பிப்பாங்க. இது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா எம்என் ராய். இதெல்லாம் வந்து நம்ம முதல்லே பார்த்துருப்போம், ஸ்டார்டிங்லேயே இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அடுத்து பிஜேபி. இந்த பிஜேபி வந்து 1980 ஆரம்பிக்கப்பட்டது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சைமா பிரசாத் முகர்ஜி, அவங்க தான் ஆரம்பித்தாங்க 1980. இது வந்து பிற்காலத்தில் வந்து இதோட பெயரை வந்து மாற்றிட்டாங்க. என்னவோ மாற்றிட்டாங்க அப்படின்னா ஜனதா பார்ட்டி. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பிஜேபியோட பெயர் என்னவாக இருந்ததுன்னா ஜனதா பார்ட்டி. எப்போ இது ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1951. இதோடைய பெயர் யாரை வந்து ஆரம்பித்தாங்கன்னா சைமா பிரசாத் முகர்ஜி. இவங்க தான் வந்து முதல்ல 1951 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1980 என்ன நடக்கும் அப்படின்னா பிஜேபியின் பேர் மாற்றிடுவாங்க. அதுவும் யாருன்னா சைராம் பிரசாத் முகர்ஜி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்ட் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1964. இவங்க வந்து எதுக்காக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சைனாவில் நடந்த போரின் விளைவாக வந்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து புஜன் சமாஜ் பார்ட்டி. இந்த புஜன் சமாஜ் பார்ட்டி வந்து 1984 ஆரம்பித்தாங்க. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கின்சிராம். அடுத்து வந்து திரிணாமுல் காங்கிரஸ். இவங்க வந்து 1998 ஆரம்பிக்கப்பட்டது. மம்தா பானர்ஜியால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து என்சிபி 1999 ஆரம்பிக்கப்பட்டது. சர்தார் பவார் சக்மா அவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த என்சிபியின் விரிவாக்கம் என்னென்னா நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி. இவங்களுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா ரிஸ்ட் வாட்ச், கையில் கட்டக்கூடிய கை கடிகாரம். மொத்தம் வந்து நம்ம இப்போ வந்து 7 கட்சிகள் வந்து பார்த்தோம். அது எப்படி வந்து ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். எந்த இயரில்
ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். பிஜேபி மட்டும் பேர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து திரிணாமுல் காங்கிரஸ். இந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எந்தெந்த மாநிலங்களில் கட்சிகள் வச்சுருக்கு அப்படின்னா மொத்தம் 3 மாநிலங்களில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது முன்னையே பார்த்தோம். 1998 மம்தா பானர்ஜியால் ஆரம்பிக்கப்பட்டது. இவங்க தான் முன்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 3 மாநிலத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்தால் அவங்க வந்து தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதன் அடிப்படையில் வந்து இவங்க மம்தா பானர்ஜி வந்து மொத்தம் வந்து 3 மாநிலத்தில் வந்து இந்த வந்து தேசிய கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டு இப்போ வந்து இது வந்து மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தேசிய கட்சியாக இருக்குது. அது என்ன மாநிலம் அப்படின்னா ஏடிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அருணாச்சல் பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா இந்த 3 மாநிலத்திலையும் இது பங்கேற்று வெற்றி பெற்றதுனால இது வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக இப்போ வந்து இருக்குது, தேசிய கட்சியாக. இது வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மாநில கட்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். மாநில கட்சிகளுடைய எந்த இதெல்லாம் ரூல்லாம் இருந்தால் மாநில கட்சி அதிகாரங்களில் இருந்தால் மாநில கட்சி ஆகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில். இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பெறுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய என்ரோல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதே போல் என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து சென்றடையும். இதுபோல் மேலும் பயனுள்ள வீடியோக்கள் பெற என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.